அருமையானவர்களே, ஒரு புதிய மாதத்திற்குள்ளாக வந்திருக்கிறோம். 7 மாதங்களை கடக்க கற்று கிருபை செய்தார். அவர் உண்மையுள்ளவராயிருந்தார். அவருக்கு நன்றி. ஆமென். இப்பொழுதும் ஒரு புதிய மாதத்திற்குள்ளாக வந்திருக்கிறோம். சங்கீதம் 119 68 வசனத்தை கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தமாய் கொடுத்திருக்கிறார். என்ன அப்படின்னா, தேவரீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறீர். முது பிரமாணங்களை எனக்கு போதியும். தேவரீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறீர். அப்ப அவர் நல்லவர் என்கிற வெளிப்பாடு நமக்கு மிகவும் அவசியமா இருக்கிறது. நம்ம வட்டாரத்துல, குறிப்பா கிறிஸ்தவ வட்டாரத்துல கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர்னு சொல்லுவோம் பாருங்க. இந்த கர்த்தர் நல்லவர் என்றது ஒரு வாக்கியமா இல்லாமல் அனுபவமாய், அனுதின அனுபவமாய் இருக்க வேண்டும். தேவரீர் நல்லவரும். அப்ப நாம் ஆராதிக்கிற கர்த்தர் நல்லவர். நிறைய நேரம் பாருங்க, நமக்குள்ளா ஒரு கேள்வி, அவர் நல்லவர் என்றால் ஏன் தீமை நடக்குது? அவர் நல்லவர் என்றால் அவரை நம்புகிற எனக்கு ஏன் இந்த பிரச்சனை? அவரை உண்மையாய் ஆராதிக்கிற எனக்கு ஏன் இவ்வளவு கஷ்டம்? தீய வாழ்க்கை வாழ்கிற அவர்கள் நன்றா இருக்கிறார்கள், ஆனால் நானும் இப்படி இருக்கிறேன். இந்த மாதிரி ஒரு கேள்விகள்லாம் இருக்கும் பாருங்க. இந்த மாதத்திற்கு அப்படிப்பட்ட கேள்விகளுக்கு முடிவை கர்த்தர் கொண்டு வருவார். அவர் நல்லவர், அவர் நல்லவர். டெய்லி ஓயாம சொல்லிட்டே இருங்க, கர்த்தர் நல்லவர். என்ன நடந்தாலும் சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர். ஆமென். அப்ப கர்த்தர் நல்லவர் என்கிற வெளிப்பாட்டை நாம் பெற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். இந்த மாதம் எப்படிப்பட்ட மாதமா இருக்க போகிறது என்று சொன்னால், அவருடைய நன்மைகளை அனுபவிக்கிற மாதமா இருக்க போகிறது. தேவரீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறீர். அப்ப கர்த்தர் இந்த மாதத்திலே உங்களுடைய வாழ்க்கையிலே நன்மைகளை செய்ய போகிறார். பல நன்மைகளை அவர் உங்களுக்காக வைத்திருக்கிறார். ஆமென். பாருங்க, அவர் நல்லவர் என்கிற வெளிப்பாடு இருக்கும் பொழுது தீமையான காரியங்கள் நடக்கும்போது நல்லா புரிஞ்சுக்கலாம், அது கர்த்தரிடத்திலிருந்து இல்லை அப்படி. சரிங்களா? அப்ப இந்த மாதத்துல 3 விஷயங்கள் பாருங்க. 1, ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற நன்மைகளை அனுபவிப்பீர்கள். ஏற்கனவே தேவன் சில காரியங்களை உங்களுக்கென ஆயத்தமாக்கி வைத்திருக்கிறார். உங்களுக்கென ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ப்ரமோஷன் உங்களை தேடி வரும். உங்களுக்கென ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற வேலை உங்களை தேடி வரும். உங்களுக்கென ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதம் உங்களை தேடி வரும். கர்த்தர் உங்களுக்கென சில நன்மைகளை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். இந்த மாதத்திலே ஆயத்தமாக்கப்பட்ட நன்மைகளை நீங்கள் அனுபவிப்பீர்கள். ஆமென். 2வது என்னன்னா, எதிர்பார்த்திருக்கிற நன்மைகளை அனுபவிப்பீர்கள். சில நன்மைகளை நீங்கள் எதிர்பார்த்திருக்கலாம். திருமண காரியத்திற்காக எதிர்பார்த்திருக்கலாம், அல்லது குழந்தை இந்த மாதத்துல இந்த மாசத்திலேயாவது அந்த ரிசல்ட் நல்லபடியா வராதா அப்படின்னு இருக்கலாம். அல்லது நீங்க எதிர்பார்த்திருக்கிற நன்மை தூர தேசத்திலிருந்து வருகிறதா இருக்கலாம். சொல்றேன், எதிர்பார்த்திருக்கிற நன்மைகளை அனுபவிப்பீர்கள். கர்த்தர் உண்மையுள்ளவர். அடுத்து பாத்தீங்கன்னா, எதிர்பார்த்திராத நன்மைகளை அனுபவிப்பீர்கள். நம்ப முடியாத, நான் இது என் மைண்ட்ல வந்ததே இல்லை, எதிர்பார்த்திராத ஒரு பெரிய நன்மை உங்களுக்கு என்ன உண்டு. நீங்கள் நம்புவீர்கள் என்று சொன்னால் நிச்சயம் அது உண்டு. ஆமென். நீங்கள் நம்புவீர்கள் என்று சொன்னால் இந்த மாதத்திலே எதிர்பார்த்திராத நன்மையை அனுபவிப்பீர்கள். எதிர்பார்த்திராத நன்மைகளை அனுபவிப்பீர்கள். ஆமென். அப்ப ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற நன்மைகளை அனுபவிப்பீங்க, எதிர்பார்த்திருக்கிற நன்மைகளை அனுபவிப்பீங்க, எதிர்பார்த்திராத நன்மைகளை அனுபவிப்பீங்க. கர்த்தர் தம்முடைய நன்மைகளினால் உங்களை திருப்திப்படுத்துவார். உங்கள் வாழ்க்கையை இந்த மாதத்திலே தம்முடைய நன்மைகளினால் அலங்கரிப்பார். இந்த மாதம் தேவனுடைய நன்மைகளை அனுபவிக்கிற மாதம். நீங்கள் அவருடைய நன்மைகளை அனுபவிப்பீர்கள். கர்த்தர் நல்லவர் என்பதை புரிந்து கொள்வீர்கள். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.